ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவோட ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மண்டே நைட் ட்ரா வந்து ஸ்டார்ட் வந்து ஆகுது. ஆனால் ஸ்டார்ட் ஆனவனே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் பேக்கர் வந்து வந்துடுறாரு. ஸோ ப்ரௌன் பேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோமா வந்து இருக்காரு. ஏன்னா யாரோ ஒரு மாஸ்க் மேன் வந்து ராயல் ரம்பிள் வந்து நம்ம ப்ரௌன் பேக்கரை வந்து அட்டாக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் பேக்கர் வந்து உடனே வந்து எலிமினேட் வந்து ஆயிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி டேபிள வந்து போட்டு உடைக்கிறாரு, சேரை தூக்கி போறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து அவர் வந்து பண்ணிருக்காரு. ரொம்ப வந்து கோமா வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, ஆடம் பியர்ஸ் நீ வந்து என்னோட ராயல் ரம்பிள் வந்து ரூயின் பண்ண. ஸோ அதனால வந்து நான் வந்து உன்னோட ஷோ வந்து ரூயின் பண்ண போறேன், நான் வந்து ரா வந்து ரூயின் பண்ண போறேன்னு வந்து நம்ம ப்ரௌன் பேக்கர் வந்து சொல்றாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அவர் பார்த்தா நிறைய செக்யூரிட்டியோட வந்து வராருங்க. ஆடம் பியர்ஸ் பார்த்தா அங்க வந்து பேசினுப்பாரு. அண்ட் பின்னாடில இருந்து பார்த்தா நம்ம எல்ஏ நைட் வந்து வந்துறாரு. ஸோ எல்ஏ நைட் பார்த்தா விஜனை போட்டு வந்து அடிச்சுறாரு சேரை வச்சு. ஸோ விஜன் மேல அட்டாக் பண்ணி நம்ம எல்ஏ நைட் பார்த்தா ஓடி வந்து போயிடுறாரு. ஸோ இது பார்த்து பார்த்தா நம்ம ப்ரௌன் பேக்கர் வந்து இன்னுமே வந்து கோமா வந்து ஆயிடுறாரு. தென் நம்ம வந்து ஜியான் எவன்ஸ் வெர்சஸ் எல் கிராண்டி அமெரிக்கானோக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தா ரொம்ப வந்து ஆவரேஜாக தான் வந்து இருந்தது. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஓஜி எல் கிராண்டோ அமெரிக்கானோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறாரு ரால. அண்ட் அவர் பார்த்தா டிஸ்டாக் வந்து பண்ணிடுறாரு எல் கிராண்டே அமெரிக்கானோவை. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஜியான் எவன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம குந்தர் வந்து வராரு. ஸோ குந்தர் பார்த்தா நம்மளை தரமாக வந்து கலாய்ச்சிட்டாரு. ஸோ அவர் பார்த்தா வராரு. அவர் வந்து நம்ம ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைலோட தீம் சாங்கில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் பார்த்தா ஏஜே ஸ்டைல் மாதிரியே வந்து வராரு. அண்ட் அவர் வந்து அந்த ரேம் பாண்ட பார்த்தா ஒரு ஸ்டெப்பு வந்து போட்டிருப்பாரு. ஸோ அவர் பார்த்தா அது தரமாக வந்து போட்டிருப்பாரு. ஸோ எப்படிலாம் வந்து ஃபேன்ஸை வந்து கலாய்க்க முடியுமோ, எப்படிலாம் வந்து ஃபேன்ஸை வந்து பிட்ஸ் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தா நம்ம குந்தர் வந்து பண்றாரு. குந்தர் பார்த்தா ஏஜி ஸ்டைலோட தீம் சாங்ல வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் குந்தரை பார்த்தோன்னே தர்மா வந்து பூ வந்து பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குந்தர் வந்து ப்ரோமோ வந்து கட் பண்ணி இருப்பாரு. அங்க பார்த்தா நம்ம டிராகன் லீ வந்து வந்துடுறாரு. ஸோ ஏஜி ஸ்டைலோட டேக் டீம் பார்ட்னர் நம்ம டிராகன் லீ வந்து வராரு. டிராகன் லீ வந்தோடனே பார்த்தா நம்ம குந்தர் மேல வந்து அட்டாக் வந்து பண்றாரு. ஆனா நம்ம குந்தர் பார்த்தா ஸ்லீப்பர் ஹோல்ட் வந்து போட்டுறாரு டிராகன் லீக்கு. அண்ட் ஒரு கிரேசியான ஸ்பாட் கூட வந்து இருந்து நம்ம குந்தர் வந்து ஸ்லீப்பர் ஹோல்டு வந்து போட்டிருப்பாரு. அது எங்க போட்டிருப்பாருன்னா ஏப்ரல் ஆண்ட வந்து அவர் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கான போட்டோ வந்து நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ போட்டோ பார்த்தாலே பார்த்தா இங்க வந்து தெரியுது எவ்வளோ கிரேசியான ஒரு ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. வார் ரைடர்ஸ் வந்து வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா வார் ரைடர்ஸை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஓபா ஃபேமியை வந்து டெபியூட் வந்து பண்ணிடுறாரு. ஸோ ஓபா ஃபேமி வந்து வராரு. அண்ட் வார் ரைடர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் வந்து பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு மேட்ச்லாம் வந்து இல்லை, ஜஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ண வந்து வந்துடுறாரு நம்ம ஓபா ஃபேமி. ஸோ லுக் லைக் நம்ம ஓபா ஃபேமியும் வந்து இனிமே வந்து மண்டே நைட் ரால தான் வந்து இருக்க போறாரு போல. தென் நம்ம வந்து ஃபின் பேலருக்கான ஒரு ப்ரோமோ பேக்கேஜ் கூட வந்து பாக்குறோம். அதுல பார்த்தா நம்ம ஃபின் பேலர் வந்து மெயினா வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் வந்து அந்த வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து போக போறாருன்னு வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. தென் நம்ம வந்து பெலா ட்வின்ஸை வந்து பாக்குறோம். நிக்கி பெலா அண்ட் ப்ரீ பெலா பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால வந்து அரை வந்து ஆயிடுறாங்க. ஸோ கிரேசியான ஒரு பாப் வந்து கிடைக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்றாங்க இவங்க வந்து டாக் டீம் டைட்டில்ஸ் பின்னாடி வந்து போக போறாங்கன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டா வெர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வந்து வந்துடுறாரு. அண்ட் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து லைட்டா வந்து எல்லாரும் வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் கடைசியில வந்து எல்ஏ நைட் வந்து தன்னோட டிஎன்டி மூவ் கூட வந்து போட்டுறாரு கீழே சேர் மேல பிரான்சன் ரீடுக்கு. பிரான்சன் ரீட் வந்து கவுண்ட் அவுட் ஆகி தோத்துறாரு. அண்ட் பென்டா வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடுறாரு. தென் நம்ம வந்து டாமினிக் மிஸ்டரியோ வந்து பாக்குறோம். ஸோ டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்றாரு. ராயல் ரம்பிள்ல வரல, ஆனா இங்க வந்து வராரு நம்ம டாமினிக் மிஸ்டரியோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் வந்து பண்றாரு 2026 உமன்ஸ் ராயல் ரம்பிள் வின்னர் நம்ம லிவ் மார்கன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து செலிப்ரேட் வந்து பண்றாங்க. அண்ட் லிவ் மார்கன் வந்து இன்னும் வந்து டிசைட் வந்து பண்ணலன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரக்வெல் ராட்ரிகஸ் வந்து வராங்க. அண்ட் ரக்வெல் வெர்சஸ் நம்ம ஸ்டெஃப்னி வேக்கருக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ரெக்வெல் வந்து சொல்லியிருந்தாங்க லிவ் மார்கன் கிட்ட இந்த மேட்ச்ல வந்து இன்டரப்ட் வந்து பண்ணாதீங்கன்னு. லிவ் மார்கன் அண்ட் ராக்சன் பெரேஸ் வந்து கடைசியில வந்து வந்துடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ரெக்வெல் வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தோத்துறாங்க. நம்ம ஸ்டெஃப்னி வேக்கர் வந்து தன்னோட டைட்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாங்க. அண்ட் ஸ்டெஃப்னி வேக்கர் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் பண்ணோன்னே பண்ணா நம்ம லிவ் மார்கன் வந்து ஸ்டெஃப்னி வேக்கர் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம லிவ் மார்கன் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து ஸ்டெஃப்னி வேக்கர் வந்து சூஸ் பண்ண போறாங்கன்னு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்ல வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து என்டர் வந்து ஆகுறாரு. பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வராரு. ஸோ அந்த கேமரா ஆங்கிள்லாம் வந்து தரமாக வந்து WWE வந்து காட்டுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவோட அரினால வந்து அரை வந்து ஆகுறாரு. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபிலடெல்ஃபியா வந்து அக்னாலேஜ் வந்து பண்ண சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து லைட்டாக வந்து சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா ஆன இந்த சிட்டில தான், ஃபிலடெல்ஃபியால தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியனா வந்து ஆனேன். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராயல் ரம்பிள் கூட வந்து இங்கே தான் வந்து ஜெயிச்சேன். ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து தன்னோட சாம்பியன்ஷிப் கூட வந்து ஃபிலடெல்ஃபியால தான் வந்து தோத்துருக்கேன். ஸோ இந்த ஃபிலி சிட்டி தான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ண போது நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து யார் வந்து சூஸ் பண்ணுவேன்னு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து சூஸ் பண்ணலாமா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரௌட் வந்து பூ வந்து பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து சிஎம் பங்க் வந்து சூஸ் பண்ணலாமான்னு. அண்ட் கிரௌட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்ன்னு வந்து கத்துறாங்க. கிரௌட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட சாண்ட் வந்து பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் கூட வந்து இங்க வந்து என்டர் வந்து ஆகுறாரு. இன்டரப்ட் வந்து பண்ணிடுறாரு நம்ம ஓடிசியை. அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா தரமா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து கேமரா கிட்ட வந்து போறாரு. அண்ட் அவர் வந்து சொல்றாரு, ஃபின் பேலர் நீ வந்து என் மேல வந்து கை வச்சது வந்து ரொம்ப வந்து தப்புன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் சூன் நான் வந்து ஒன்னு வந்து பழக போறேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. தென் நம்ம சிஎம் பங்க் வந்து கிளம்பலான்னு வந்து பாப்பாரு. அண்ட் அங்க பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்கிறாரு, ஏய் நில்லு நில்லு, எதுக்காக இங்க வந்த? என்னை இன்டரப்ட் பண்ணிட்டு இந்த ஃபின் பேலர் பத்தி பேசதான் வந்து இங்க வந்து வந்திருக்கியான்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்கிறாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்னோட ஷோ, நான் வந்து எப்போ வேணா வந்து வரலாம். நீ வந்து இந்த மண்டே ட்ரா நெட்ஃபிளிக்ஸோட இந்த எடிஷன்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்டர் மாதிரி தான் வந்து வர போற. ஸோ அதனால வந்து நீலாம் வந்து பேசவே கூடாதுன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ஒரு கலாய் போட்டுருக்காரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேல. ஸோ நீ வந்து மண்டே ட்ராவில் வந்து ஒரு விசிட்டர், நீ வந்து ஒரு பார்ட் டைமர், ஸோ இப்படிலாம் பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து கலாய்ச்சிடுறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸை. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து சொல்றாரு, நீ வந்து ஈஸியான வேல போ, நீ வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பிக் பண்ணிக்கோ. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வந்து நீ வந்து ஈஸியாக வந்து தோக்கடிக்கலாம். அது வந்து உனக்கு வந்து லைட்டாக வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீ வந்து என்ன வந்து பிக் பண்ணா அது வந்து லைட்டாக வந்து உனக்கு வந்து கஷ்டமாயிடும்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, ட்ரூ மேக்கின்டையர் வந்து உன்னோட வந்து 4 டைம்ஸ் வந்து பெட்டரா வந்து இருக்கா. உன்னை வந்து எப்படி பிறந்தான்னு வந்து நீ வந்து மறந்துட்டியா? அந்த பிரேஸ்லெட் வாயிலெல்லாம் போச்சு அதெல்லாம் வந்து நீ மறந்துட்டியான்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்கிறாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ஆல்ரெடி ட்ரூ மேக்கின்டையர் வந்து நிறைய வாட்டி வந்து பீட் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு பதில வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா நீ வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பீட் பண்ண, ஆனா எப்படி பீட் பண்ண? அந்த ஃபேமிலி வச்சு தானே பண்ண. நீ வந்து உங்களோட கசின்ஸோட ஹெல்ப் வச்சு தான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பீட் பண்ண. ஆனா நான் வந்து அப்படி வந்து இல்ல. நான் வந்து WWE ஓட ஒரு பெஸ்ட் மேட்ச், நான் வந்து ஹெலினஸ் செல்ல வந்து பீட் பண்ண ட்ரூ மேக்கின்டையர் வந்து பெக் பண்ண வச்சேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. தென் ரோமன் ரெயின்ஸ் வந்து பேட் மெக்கவி ஷோல வந்து போயிட்டு வந்து சொல்லியிருப்பால, ஸோ எங்களால் வந்து ஒரு புது டேலண்ட் கூட வந்து கிரியேட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ்க்கான டைம் கொடுத்து அப்போ கூட வந்து கிரியேட்டிவால வந்து ஒரு புது ஸ்டார் வந்து உருவாக்க முடியலன்னு. ஸோ அப்படிலாம் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பேட் மெக்கவி ஷோல வந்து சொல்லியிருந்தார்ல ரீசென்ட்லி. ஸோ அதை பத்தி கூட வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. ஸோ யாரோ வந்து உன்ன மாரி வந்து ஆகணும்னு வந்து அவசியம் இல்லை, உன்ன மாரி வந்து ஒரு பார்ட் டைமரா வந்து ஆகணும்னு வந்து அவசியம் இல்லை. நீ வந்து வருஷத்துல 4-5 வாட்டி தான் வந்து வர. ஆனா நான் வந்து 3 வீக்ஸ்ல வந்து 10 கண்ட்ரி வந்து போறேன், எங்கெங்கயோ போயிட்டு நான் வந்து ரெட்சல் வந்து பண்றேன். அண்ட் இதுதான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியனுக்கான அழகு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் நீ வந்து மறந்துடாத, நான் தான் வந்து உன்னை வந்து WWE வந்து கொண்டு வந்த சீல்டுன்னு ஒரு ஃபேக்ஷன் வந்து இருந்தது. என்னாலதான் வந்து நீங்களாம் வந்து டெபியூட் வந்து பண்ணீங்க WWE. அண்ட் நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்து 1316 டேஸ்க்கான அந்த டைட்டில் ரெயின் வந்து கொடுத்த. ஏன்னா உனக்கு முன்னாடியே வந்து யாரும் வந்து அந்த மாதிரி வந்து விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து சிஎம் பங்க். ஸோ நான் வந்து என்னோட கார்னர்ல வந்து பால் ஹெமனை வச்சுட்டு 436 நினைக்கிறேன் அவ்வளோ நாள் வந்து நான் வந்து சாம்பியனா வந்து இருந்தேன். அண்ட் அதே வந்து நீ வந்து காப்பி வந்து பண்ணியிருக்க. அண்ட் என்ன மாதிரி வந்து நீ வந்து பண்ணியிருக்க. பால் ஹெமனை வந்து நீ வந்து உன்னோட மேனேஜரா வந்து ஆக்கிட்ட. அண்ட் நீயும் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு லாங்கஸ்ட் ட்ரெயின் வந்து கொடுத்துருக்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, சிஎம் பங்க் நான் வந்து உன்னை வந்து ஃபாலோ வந்து பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. நீ வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து பேசுற, மறந்துடாத. நீ எதுக்காக வந்து இந்த WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கேன்னு. நானே என்னோட ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து இந்த WWE வந்து மறுபடியும் வந்து பீக்குக்கு வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண. ஸோ எங்களால தான் வந்து நீ வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கேன்னு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் சிஎம் பங்கும் வந்து அதுக்கு வந்து பதில் வந்து சொல்ல முடியல. ஆமா ஆமா ஓகே ஓகேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து
வந்து ரியல் ஃபேக்ட் தான் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடைசியில வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ரெசல்மேனியா 42க்காக வந்து உன்னை வந்து பிக் பண்றேன். நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து வரப்போறேன். நான் வந்து எதுக்காக வந்து உன்னை வந்து பிக் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நான் வந்து உன்னை வந்து ஹேட் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து நான் வந்து உன்னை வந்து பிக் பண்ணுறேன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லைன் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெயின் இவெண்ட் ஆஃப் ரெசல்மேனியா யூ வில் எக்னாலஜ் மீன் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக வந்து இருந்தது அது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ட்ரா வந்து முடியுது. அண்ட் ரெசல்மேனியா 42ல வந்து நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்க்க போறீங்க. மெயின் ஈவெண்ட்ல வந்து இது வந்து நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் லைக்லி ரெசல்மேனியா நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் வந்து இதுவா வந்து இருக்க போகுதுன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த ப்ரோமோ பேட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டா தான் வந்து இருந்தது. கடைசியில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாருல யூ வில் அக்னாலேஜ் மீன். ஸோ அதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா வந்து இருந்தது. ஸோ இன்னும் வந்து நீங்க வந்து இந்த ப்ரோமோ பேட்டில் வந்து பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. WWE யூடியூப் சேனல்லேயே வந்து WWE வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஹெட்லைன்ஸ். ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான ரெசல்மேனியா 42ஓட மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு for the World Heavyweight Championship. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. பர்சனலி நான் வந்து ரொம்ப வந்து ஹைப் ஆயிருக்கேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ரெசல்மேனியா 42ஓட மெயின் ஈவெண்ட்ல. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.